Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7QC டூல்ஸ் பார்ட் 8. பார்ட் 7 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பார்ட் 7ல் கண்ட்ரோல் சார்ட்டோட டெஃபினிஷன், கண்ட்ரோல் சார்ட்டோட எக்ஸாம்பிள், ப்ரீ கண்ட்ரோல் சார்ட், SPC control chart, purpose of control chart, when to use control chart procedure, out of control signals, actions for special cause, benefits of control chart. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்ட் 7ல் கண்ட்ரோல் சார்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். பார்ட் 8ல் ஸ்கேட்டர் டயக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங் உள்ள போலாம். ஸ்கேட்டர் டயக்ராமோட டெஃபினிஷனை பார்த்துடலாம். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்குறது தான் ஸ்கேட்டர் டயக்ராம். எக்ஸாம்பிள், இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கரில் பாருங்கள், ஹீட்டில் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி விசில் வரும். இதுதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் டு டெஸ்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் தட் வேரியபிள்ஸ். அந்த ரெண்டு வேரியபிள்ஸுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்கேட்டர் டயக்ராம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். In this diagram, one variable is plotted on the horizontal x-axis and the other is plotted on the vertical y-axis. ஒரு வேரியபிளை வந்து x-axisலையும் இன்னொரு வேரியபிளை y-axisலையும் பிளாட் பண்ணுவோம். x-axisல வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், y-axisல டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் வந்து டிபெண்ட் வேரியபிள். இதுதான் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிளுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்கேட்டர் டயக்ராம் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு ஸ்கேட்டர் டயக்ராமோட எக்ஸாம்பிள். ஸ்கேட்டர் டயக்ராம் கோரிலேஷன். ஸ்கேட்டர் டயக்ராமில் கோரிலேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன். இதில் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. இதில் நம்ம பிளாட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போகுது. இது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன்னா இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டோம்னா மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும். இது வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன். அடுத்து ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவ் கோரிலேஷன்னா இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது தான் பாசிட்டிவ் கோரிலேஷன். இதில் பாருங்கள், அந்த பெர்ஃபெக்ட்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஹை அப்படின்னா இதுலேயும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஒய்டராக இருக்குது. அதனால் இது வந்து ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன். லோ பாசிட்டிவ் கோரிலேஷன். இதில் பாருங்கள், பாசிட்டிவ் கோரிலேஷன் தான் இருக்குது, பட் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து லோ பாசிட்டிவ் கோரிலேஷன். அடுத்து நோ கோரிலேஷன். இதில் கோரிலேஷனே இல்லை, எங்கே வேணால் எப்படி வேணால் போகுது. அதனால் இதில் கோரிலேஷன் கிடையாது. லோ நெகட்டிவ் கோரிலேஷன். இதில் பாருங்கள், போக போக வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். அதே மாதிரி இதில் ரொம்ப பாயிண்ட்ஸ்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இது வந்து லோ நெகட்டிவ் கோரிலேஷன். ஹை நெகட்டிவ் கோரிலேஷன். நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்குது, பட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது கம்மியாக இருக்குது. இது வந்து ஹை நெகட்டிவ் கோரிலேஷன். ஃபைனலாக பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கோரிலேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் நம்ம போடலாம். இது வந்து பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். இது எல்லாமே கோரிலேஷனோட எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு வர ஸ்கேட்டர் டயக்ராம் இதில் ஏதாவது ஒரு கோரிலேஷனில் தான் கண்டிப்பாக வரும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்பஸ் ஆஃப் ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் டயக்ராமோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். To identify the relation that might exist between two variables or not. ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் ரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது.
டு கன்ஃபார்ம் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன் ஆர் டிகிரி ஆஃப் கோரிலேஷன். அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்குது, அதாவது டிகிரி ஆஃப் கோரிலேஷன் வந்து எப்படி இருக்குது, லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, இல்லை பெர்ஃபெக்டாக இருக்காங்கிறத பார்க்குறதுக்கும் ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் ஆகுது. டு அப்சர்வ் த டைப் ஆஃப் கோரிலேஷன், கோரிலேஷன் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் ஆகுது. டு மானிட்டர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு அந்த ஆக்ஷனோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கேட்டர் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். when to use scatter diagram, scatter diagram எப்போ யூஸ் பண்ணலாம் இல்லை எப்போல்லாம் யூஸ் ஆகும். when we have paired numerical data, paired numerical data அப்படின்னா எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 50 டிகிரி டெம்பரேச்சரில் 1 பார் இருக்குது, 100 டிகிரி டெம்பரேச்சரில் 2 பார் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது பேர்டு டேட்டா. அந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது ஸ்கேட்டர் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். when our dependent variable may have multiple values for each value of our independent variable. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு வச்சுக்கலாம், டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ப்ரெஷர். ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு நிறைய டிபெண்டன்ட் வேரியபிள் வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 50 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். அந்த 50 டிகிரி செல்சியஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 பார் வரும், அதுக்கடுத்து ரீடிங் எடுக்கும்போது 1.2 பார் வரும், அதுக்கடுத்து ரீடிங் எடுக்கும்போது 1.1 வரலாம். இந்த மாதிரி ஒரே இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு நிறைய டிபெண்டன்ட் வேரியபிள் வரும்போதும் நம்ம ஸ்கேட்டர் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். when we trying to determine whether two variables are related or not during analysis, ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட டேட்டா தான் இருக்குது, வேரியபிள் டேட்டா இருக்குது, அதை அப்படியே வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்மளால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. அதை ஸ்கேட்டர் டயக்ராமில் போடும்போது தான் அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் ரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்க முடியும். அதனால் அந்த டைம்லேயும் நமக்கு ஸ்கேட்டர் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். when we want to know the type of correlation within two variable, ரெண்டு வேரியபிளுக்கும் நடுவில் எந்த மாதிரியான கோரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், அப்போயும் நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். when we want to present the relationship between two variables in a graphical way to others, அடுத்தவங்களுக்கு ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை கிராஃபிக்கலாக டிஸ்பிளே பண்ணணும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்கேட்டர் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். ஸ்கேட்டர் டயக்ராம் ப்ரொசீஜர். கலெக்ட் பேர்ஸ் ஆஃப் டேட்டா வேர் எ ரிலேஷன்ஷிப் இஸ் சஸ்பெக்டட். நம்ம எந்த ரெண்டு டேட்டாவுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ரீடிங்கெல்லாம் எடுத்துக்கணும். இது ஒரு பேர் ஆஃப் டேட்டா, இதில் இன்புட் வெஸ் அவுட்புட் டேட்டா இருக்குது, மொத்தம் 30 ரீடிங் இருக்குது. ட்ரா எ கிராஃப் வித் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆன் த ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள் ஆன் த வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸ். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இன்புட்டு, அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டாச்சு. அவுட்புட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், அதை ஒய் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். For each pair of data, put a dot or symbol where x-axis value intersects the y-axis value. இப்போ ஒவ்வொரு ரீடிங்கும் என்ன பண்ணுறோம், x-axisக்கு அகெயின்ஸ்டாக y-axis என்ன வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பிளாட் பண்ணிகிட்டே போகிறோம். இதில் டாட் வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்த 30 ரீடிங்க்கு ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் போட்டிருக்கோம். If two dots fall together, put them side by side by touching together so that we can see the both. இப்போ ஒரே இன்புட்டுக்கு வந்து ஒரே அவுட்புட் 2 டைம் வந்திருந்ததுன்னா ரெண்டும் போடும்போது ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த மாதிரி இதில் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கா, இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் 2 பாயிண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். லுக் அட் த பேட்டர்ன் ஆஃப் பாயிண்ட்ஸ். If they form a line or curve, they are correlated with each other. We shall start our analysis to find out the cause or root cause. இந்த பேட்டர்ன் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன், நம்ம கோரிலேஷன் டைப்ஸில் பார்த்துருந்தோம். இது ஹை பாசிட்டிவ் கோரிலேஷனில் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கோரிலேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கோரிலேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி அதோட காஸ் இல்லை ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்து அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணணும்.
If we did not able to find a clear pattern, then நமக்கு ஒரு கிளியராக ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் கோரிலேஷன் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை அப்படிங்கிறது. பட் சில கேஸில் வந்து நமக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேஸை எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். அசியூம் தட் வி ஹேவ் 30 பாயிண்ட்ஸ் இன் அவர் கிராஃப். இது ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப்னு வச்சுக்கோங்க. இதில் 30 பாயிண்ட் இருக்குது. இந்த 30 பாயிண்டில் நம்ம வந்து கோரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவுண்ட் 15 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அண்டு ட்ரா எ ஹரிசாண்டல் லைன். மேலேருந்து கீழே 15 பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரையணும். இதில் பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் எண்ணிங்கன்னா 15 பாயிண்ட் இருக்கும். இந்த 15 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரையணும். தென் கவுண்ட் 15 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ட்ரா எ வெர்டிக்கல் லைன். மேலே பண்ண மாதிரியே இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணணும். இப்போ இந்த சைட்லேருந்து எண்ணிட்டு வரும்போது 15 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். இந்த பக்கம் இப்போ மொத்தமாக 15 பாயிண்ட் இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. If number of point is add example 31, then draw the line through midpoint. இப்போ 30 பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா 15 பாயிண்ட்டுன்னு எடுத்துடலாம். இப்போ 31 இருக்குது அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கு போடணும். மிட் பாயிண்ட்டுங்கிறது 16வது பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட்டு. இந்த கேஸில் டாப்லேருந்து பாட்டமில் இதுதான் மிட் பாயிண்ட்டு. அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டில் மிட் பாயிண்ட் வந்து இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸை பிரிக்கணும். இப்போ 4 குவாட்ரண்ட்டாக பிரித்தாச்சு. கவுண்ட் த பாயிண்ட்ஸ் இன் ஈச் குவாட்ரண்ட். டூ நாட் கவுண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த லைன். ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். இப்போ 1 2 3 4 குவாட்ரண்ட் இருக்குது. அதே ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணும்போது இந்த லைனுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணக்கூடாது, அதையெல்லாம் விட்டுறணும். இந்த குவாட்ரண்ட்டில் 6 பாயிண்ட் இருக்குது. இதில் 9 இருக்குது. இதுலேயும் 9 இருக்குது. இதில் 5 இருக்குது. ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் இருக்கிற பாயிண்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட் த டயகனலி ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸ், ஃபைண்ட் த ஸ்மாலர் சம். இது ரெண்டையும் கூட்டணும். எந்த வேல்யூ கம்மியாக வருதோ அந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 டயகனல் குவாட்ரண்ட்ஸையும் கூட்டும்போது 18 வருது. அதே மாதிரி இந்த 2 டயகனல் குவாட்ரண்ட்ஸையும் கூட்டும்போது 11 வருது. இதில் 11 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதை எடுத்துக்கணும். அடுத்து ஃபைண்ட் த டோட்டல் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஆல் குவாட்ரண்ட்ஸ். இப்போ இந்த 4 குவாட்ரண்ட்டில் இருக்கிற இந்த 4 வேல்யூவையும் கூட்டிக்கணும். கூட்டினோம்னா 29 வருது. ஆக்சுவலாக நமக்கு 2 பாயிண்ட் வந்து இந்த லைன்ஸில் போயிடுச்சு, அதனால் பேலன்ஸ் 29 இருக்குது. இந்த 2 வேல்யூவையும் நம்ம எடுத்துக்கிறோம். டேக் திஸ் 2 வேல்யூஸ் ஃபார் அவர் கால்குலேஷன். இந்த 2 வேல்யூ தான் நமக்கு கால்குலேஷன்ஸ்க்கு வேணும். let us assume that q is equal to 11. இந்த 11 வந்து q-னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 29-ஐ n-னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, now go to trend test table to find out limit for n value, that is for 29. trend test டேபிளுக்கு போய் இந்த n வேல்யூக்கு அகைன்ஸ்டாக என்ன லிமிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு மாடல் ட்ரெண்ட் டெஸ்ட் டேபிள். இதில் n வேல்யூக்கு அகைன்ஸ்டாக என்ன லிமிட் அப்படிங்கிறது பார்க்கணும். இதுதான் n வேல்யூ. இந்த n வேல்யூவில் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 29 வந்திருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 8. இப்போ லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட வேல்யூ வந்து 8. இப்போ நமக்கு லிமிட் தெரியும், n தெரியும், q தெரியும். இதில் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது இல்லை என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது என்னென்னா, நோட், if q less than limit, the two variables are related. If q greater than or equal to limit, the two variables are not related. q வேல்யூ வந்து லிமிட்டை விட கம்மியாக இருந்ததுன்னா 2 வேரியபிளுக்கும் நடுவில் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதுவே q வேல்யூ வந்து லிமிட்டை விட பெருசாவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சு அப்படின்னா 2 வேரியபிளுக்கு நடுவில் ரிலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இதுதான் க்ரைட்டீரியா. நம்ம கேஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். In this case, q 11 greater than limit 8. So these two variables are not related.
நம்ம கேஸில் வந்து Q வந்து 11, லிமிட் வந்து 8. ஸோ Q வந்து லிமிட்டோட பெருசாக இருக்குது. அதனால் இது ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் ரிலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இப்படி தான் கன்க்ளூட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேட்டர் டயக்ராம் கன்சிடரேஷன்ஸ். ஸ்கேட்டர் டயக்ராம் போடும்போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈவன் இஃப் ஸ்கேட்டர் டயக்ராம் shows a relationship, do not assume that one variable caused the other. Both may be influenced by third one. இப்போ ஸ்கேட்டர் டயக்ராம் போடும்போது ஒரு வேரியபிள்னால தான் இன்னொரு வேரியபிள் வருது அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சில சமயம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு வேரியபிளையும் மூணாவதாக ஒரு வேரியபிள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இந்த ரெண்டு வேரியபிளும் டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கலாம், அந்த நமக்கு தெரியாத வேரியபிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கலாம். When the data are plotted, the more the diagram resembles a straight line, the stronger the relationship. நம்ம ஏற்கனவே கோரிலேஷனில் பார்த்துட்டோம். பெர்ஃபெக்ட்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போயிட்டுருக்கோம், ஹைனா ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். If the diagram shows no relationship, sometimes the data collected may not cover the wide enough range. சில சமயம் நம்ம ஸ்கேட்டர் டயக்ராமில் போடும்போது ரிலேஷன்ஷிப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும்னா, டேட்டா எடுத்தது வந்து ரெக்கார்டு டைமுக்கு எடுத்திருக்கோமா, தேவையான டைமுக்கு எடுத்து பிளாட் பண்ணியிருக்கோமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நமக்கு 1 மணி நேரம் டேட்டாவை அனலைஸ் பண்ணால் தான் ரிலேஷன்ஷிப் தெரிய வரும் அப்படின்னா 1 மணி நேரம் டேட்டாவை தான் எடுக்கணும். அதுக்கு பதிலாக 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டேட்டாவை எடுத்து பிளாட் பண்ணும்போது அதில் ரிலேஷன்ஷிப் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். If the diagram shows no relationship, consider whether the data might be stratified. நம்ம தேவையான டேட்டா எடுத்துட்டோம், தேவையான டைமுக்கும் எடுத்துட்டோம், அப்பயும் ரிலேஷன்ஷிப் வரல அப்படின்னா அதை ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் போடணும். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் டயக்ராமோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம், இதை சம்மரைஸ் பண்ணிடலாம். It is used to see the degree and direction of relationship between two variables. நம்ம கோரிலேஷன் என்னென்ன மாதிரி வருங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதில் ஏதாவது ஒரு டைப்பாக இருக்கும், அந்த டைப்பு என்னங்கிறத இது கண்டிப்பாக சொல்லிடும். It will be used to determine or predict contribution of cause and effect. நம்மளால் ஸ்கேட்டர் டயக்ராமை வச்சு காஸ் அண்ட் எஃபெக்ட் அதோட கான்ட்ரிபியூஷனை பண்ணி சொல்லிடலாம். காஸ் அண்ட் எஃபெக்டை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது இதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து காசு, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எஃபெக்ட்டு. இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு அகைன்ஸ்டாக டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இட் மைட் பி யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஆல்சோ. ஸ்கேட்டர் டயக்ராம் வச்சு ஒரு ப்ராப்ளத்தோட காசையும் நம்ம சொல்லிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் டெம்பரேச்சர் தான், அதுதான் அதோட காஸ். இட் மே பி யூஸ்டு டு மானிட்டர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கரெக்டிவ் ஆக்ஷன். சில சமயம் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்போம், அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்புட்டுக்கு அகெயின்ஸ்டாக அவுட்புட் எப்படி வருது, ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா, இல்லை ரிலேஷன்ஸ் இல்லையா, இம்ப்ரூவ் ஆகுதா இம்ப்ரூவ் ஆகலையா, அந்த மாதிரி நமக்கு என்ன க்ரைட்டீரியா வேணுமோ அந்த க்ரைட்டீரியாவை நம்ம பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த எஃபெக்ட்னஸை பார்க்குறதுக்கும் நமக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் ஆகுது. இட் வில் ஹெல்ப் டு ஷோ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஆக்ஷன் ஆர் ஒர்க். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்போம், அந்த வேலையோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நமக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரெக்கார்ட் அண்ட் கீப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஆஃபீஸ்லேயோ நமக்கு தேவையான டேட்டாவை இன்புட் வெஸ் அவுட்புட் அப்படின்னு போட்டு ஒரு ட்ரெண்டெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பர்பஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த டேட்டாவை எடுத்து எப்படி அது வந்து ரிலேட் ஆகிருந்தது, எப்படி போயிட்டு இருந்தது, அதோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம சில இன்புட் எடுத்துக்கலாம். அதுக்கும் யூஸ் ஆகுது. இது எல்லாமே ஸ்கேட்டர் டயக்ராமோட பெனிஃபிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7QC டூல்ஸ் பார்ட் 8 முடியுது. 7QC டூல்ஸ் சீரீஸும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.